உலக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கடுமையான எதிரிகளா இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் பிரேசில் அதிபர் லூலாவும் திடீர்னு 30 நிமிஷம் போன்ல பேசி நாம சீக்கிரம் நேர்ல சந்திப்போம்னு சொல்லி இருக்கிறது உலக அரசியல் அரங்குல பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திடீர் நட்புக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுதான் பொருளாதாரம். முதல்ல இவங்க ஏன் எதிரிகளா இருந்தாங்கன்னு பார்ப்போம். பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சானாரோ ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர் தான். 2022 தேர்தலில் அவர் லூலாவிடம் தோற்ற பிறகு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில ஈடுபட்டதா அவருக்கு 27 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால கோபமான ட்ரம்ப் பிரேசில் மீது கடும் பொருளாதார தடைகளை விதிச்சாரு. பிரேசில்ல இருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மேல 50% வரி விதிச்சாரு. பிரேசில்ல நீதிபதிகள் மீதும் தடைகளை விதிச்சாரு. இந்த நடவடிக்கைகளால இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமாச்சு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறியிருக்கு. கடந்த மாசம் ஐநா பொதுசபை கூட்டத்துல இருவரும் தற்செயலா சந்தித்துக் கொண்ட பிறகு லூலா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு ட்ரம்ப் பாராட்டியிருக்காரு. இதை தொடர்ந்துதான் இப்போது இந்த நட்பு தொலைபேசி அழைப்பு நிகழ்ந்துள்ளது. சுமார் 30 நிமிடங்கள் நடந்த இந்த உரையாடல்ல பிரேசில் அதிபர் லூலா தயவு செய்து எங்க நாட்டின் மீது விதித்த வரிகளை நீக்குங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கோரிக்கை விடுச்சிருக்காரு. மேலும் அடுத்த மாசம் மலேசியாவில் நடக்கிற மாநாட்டுல நாம நேரில் சந்தித்து பேசலாம் அப்படின்னு அவர் யோசனையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த உரையாடலுக்கு பிறகு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல மிக சிறந்த தொலைபேசி அழைப்பு, விரைவில் சந்திப்போம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி சில பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் நிறுவனங்களுடைய அழுத்தம் இருக்கிறதா சொல்லப்படுது. பிரேசிலுடைய மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனமான ஜேபிஎஸ் மற்றும் விமான தயாரிப்பு நிறுவனமான எம்பிரேயர் ஆகியவை இந்த சமாதான பேச்சுவார்த்தையில முக்கிய பங்காற்றியிருக்காங்க. ட்ரம்பினுடைய வரிகளால அமெரிக்காவுக்கான பிரேசிலின் ஏற்றுமதி 20% குறைந்த நிலையில ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பிரேசில் சமாளிச்சுட்டு வருது. இருந்தாலும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்கவே பிரேசில் விரும்புது. எதிரிகளாய் இருந்த தலைவர்கள் இப்போ நண்பர்களா மாறிட்டாங்க. அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த பேச்சுவார்த்தை. இந்த நட்பு பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.